நண்பர்களே, 7 ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே, உங்களுடைய குருநாதர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே, என்னுடைய இந்த தந்திரா வகுப்பில் நீங்கள் அட்டெண்ட் பண்ண முடியும். நாளைக்கு 66வது பேட்ச் அட்டெண்ட் பண்ணது. இதில ஆஃபர்ல உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். 50% ஆஃபர்ல. பெரும் பாக்கியசாலிகள். இன்று ஓஷோ என்னுடைய குருநாதர் உங்களுக்கு தெரியும். ஓஷோவுடைய என்லைட்மென்ட் திரு ஞானமடைந்த அந்த திருநாளுடைய சிறப்பு வகுப்பை இன்னைக்கு எடுக்கிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது ஓஷோவுடைய செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ். காமத்திலிருந்து கடவுள் தன்மை அடைவது. சார் காமம்னோனே எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடாதீங்க. காமம்னா கண்டிப்பா அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு எங்கேயோ காட்டுல, மேட்ல எங்கேயோ பாலைவனத்துல போய் காஞ்சு போய் கிடக்கீங்க. ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, பேரின்பத்துல எப்படி முழுகுவது, ஆனந்தத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு விளக்கப்படும். மிக மிக அவசியமான வகுப்பு. மிக மிக வாழ்க்கைக்கு தேவையான வகுப்பு. உங்க வாழ்க்கையோட உச்சத்தை கொண்டு போக வகுப்பு. உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. நண்பர்களே, ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க. இருந்தாலும் லைவ்ல வந்து பேசுவதற்கு காரணம், உங்களுக்குள் ஒருவர்னாச்சும் மலர மாட்டீர்களா? ஒருவர்னாச்சும் சந்தோஷமா இருக்க மாட்டீர்களா? அப்படிங்கிறது. நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 25 விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, இன்டலெக்சுவலாக உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக கேள்வி பதில் கேட்டு நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். மிக எளிமையாக நண்பர்களே, இதுவரையும் 1000 கிளாஸஸ் நான் நடத்தியிருக்கேன். நாளைக்கு நடத்த போகிறது A66ன்னு 66வது பேட்ச். ஜூமில் 66வது பேட்ச். வாட்ஸ்அப்பில் முதல்ல ஆன்லைனில் தியானத்தை அறிமுகம் பண்ண நான் தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ 260வது பேட்ச் போயிட்டுருக்கு. 260வது பேட்ச் போயிட்டுருக்கு நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்வுடன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் அஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீகீர்த்தி நந்திதேவோட ஆசீர்வாதம், ஜோதிலிங்கத்தோட ஆசீர்வாதம், இறையரோட ஆசீர்வாதம், பரம்பொருள் ஆசீர்வாதம், எல்லா வளமும் நலம் பெற்று 16 வகையான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் இந்த உலகத்தின் ராஜாக்களும் பேரரசர்களும் சக்கரவர்த்திகளும் பேரரசர்களும் அனுபவித்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெற்று பெரும் ஞானத்தை, பெரும் மகிழ்ச்சியை இந்த ஓஷோ என்லைட்மென்ட் டேல நீங்களும் அடுத்த மார்ச் 21க்குள்ள ஞானம் அடையணும். ஞான திருநாளாக, பேரின்ப திருநாளாக, பேரானந்த திருநாளாக நீங்கள் வாழ்க்கையில் பெற்று வெற்றிமேல் வெற்றி குவித்து எல்லா வளம் நலம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த அற்புதமான தந்திரா என்னும் பெருங்கடலை அழகா உங்களுக்கு விளக்குன்றேன். தந்திராங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ செக்ஸ் அப்படிங்கிறது இல்லை. தந்திராங்கிறது ஒரு பெண் ஞானி, பெண் துறவியோட பேர், பெண் யோகத்தோட பேர். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துறதோட சேர்ந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணி போட்டிங்கன்னா தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறதோட வேல்யூ. இல்லைனா நீங்களும் என் தொண்டை தண்ணியை கொடுத்து நான் லைவில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உயிரை கொடுத்து பேசி அது ஒன்றும் பலன் இல்லாமல் வெளியில் இருக்கிறது நீராக போயிடக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு உங்கள் 7 ஜென்மத்தில் நான் இப்போ பேசுகிற விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆமாவா இல்லையான்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க. சார், என்னுடைய முதல் தாரக மந்திரம் 3 தாரக மந்திரத்தின் மூலியமாக நான் அடுத்த 6 நாள் வகுப்பில் என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய 3 தாரக மந்திரங்கள். முதல் தாரக மந்திரம், ஸ்பெர்ம் கீழ் நோக்கி போனால், விந்து கீழ் நோக்கி போனால் அது போகம். இதை தான் நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் 40 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. அதை மேல் நோக்கி ஏற்றுறதுக்கான முயற்சி, அது நம்முடைய பிரம்மரந்திரத்தில் நம்ம லோட்டஸில் 1000 கல் தாமரையில் ஏறினாக்கா அது தந்த்ரா யோகம். சாதாரண செக்ஸுக்கும் தந்திரா செக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் சாதாரணமாக விந்து விட்டவன் வந்து கெட்டான், விந்து கெட்டவன் வந்து கெட்டான்ங்கிற மாதிரி இதுவரையிலும் உங்களுக்கு ஒரு 40 வயசு தான், இதுவரையிலும் ஒரு 4000 வாட்டி உடலுறவு கொண்டிருப்பீர்கள், ஒரு 1000 வாட்டி சுய இன்பம் கொண்டிருப்பீர்கள். அதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் ஸ்பெர்ம் உங்களுக்கு அவுட் ஆகிருக்கும். அதில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் உருவாக்கிடும், பாக்கி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது கீழ் நோக்கி போயிட்டு தான் இருக்குது. அதை மடமாற்றம் செய்து உங்கள் பிரெயினில் உங்களுடைய இந்த தலை உச்சத்தில் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மகமலத்தில் ஓஜோஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி ஏற்றுனீங்கன்னா விந்து விடா போகம் என்று இந்த பரியங்க யோகத்திலும் ஜென் யோகத்திலையும் நம்ம திபேத்தியத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக அற்புதமான தாவோயிசத்தில் பயன்படுத்தக்கூடிய விந்து விடா போகம், விந்து ஆத்தல் பயிற்சி, ஸ்பெர்ம் ரீட்டைனிங் பயிற்சி அப்படிங்க. தாம்பத்தியில் செக்ஸில் எவ்வளோ நாள் வேணாலும் ஈடுபடலாம். நிறைய விந்து விடும் போகத்தில் அடையக்கூடிய இன்பத்தோடு 1 கோடி மடங்கு இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது. ஆண்மகனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளத்தாலும் ஒவ்வொரு செயலாலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தந்திரா எனும் பெருங்கலையை, தந்திரா எனும் பெரும் ஞானத்தை, தந்திரா எனும் பேரின்பத்தை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அற்புதத்தை நீங்கள் வாழ்க்கையில் பேரானந்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் நண்பர்களே. நண்பர்களே, இப்பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள நண்பர்களே. ஓடி ஓடி உழக்கிறீங்க இந்த நண்பர்கள், இந்த போர்க்களத்தில், கத்தாரில், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில், என்ன சவுத் கொரியா, நிறைய நாடுகள்லேருந்து நண்பர்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. வித்தியாசமான நாடுகள்லேருந்து தான் வரீங்க. வழக்கமாக அமெரிக்கா, கனடா, யூரோப் கண்ட்ரியில் தான் வருவாங்க. இப்போ எல்லாம் எல்லாம் அரேபியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய வரீங்க. போர்னால எல்லாம் வீட்டில் இருக்கீங்கன்னு முதல்ல நிறைய நண்பர்கள் அங்கேருந்து அட்டன் பண்ணுறீங்க.
இவ்வளோ காலத்துல போர்க்களத்துல போய் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றது ஒரு வயித்துக்கு தான். இந்த இவ்வளோ காசு சம்பாதிக்கிறது தான். அந்த காசு சம்பாதிக்கிறது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அது 8ஆக மாறுகின்றது. ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடு. எலும்பாகி, மஜ்ஜையாகி, ரசமாகி, ஜீவவித்து குழம்பாகி 84 சொட்டு ரசம் தான் ஒரு சொட்டு ஸ்பெர்மா ரிலீஸ் ஆகுது. அது இனப்பெருக்கம் செய்வதற்காக. நாம என்ன பண்றோம்? ஒரு வாட்டி அவுட் ஆகுற குழந்தைகள் 4 கோடி விந்தணுக்கள் இருக்குது. அதுல ஒரு அணுவும் ஒரு இதுவும் சேர்ந்து குழந்தையா மாறுது. பாக்கி எல்லாம் வேஸ்ட்டா போகின்றது. அதுதான் விந்து விட்டவன் வந்து கேட்டான். இந்த தந்திராக்கலையை அடுத்த 6 நாள் நீங்கள் முறையாக என்னோடு பயணித்து இதை கற்றுக்கொள்வதன் மூலியமாக விந்து விடா போகம் என்ற அற்புதமான ஞானத்தை அறிந்து கொள்வதன் மூலியமாக இதை விஞ்ஞான ரீதியாக விந்து காத்தல் இதனால எனக்கு என்ன சார் பலன்? உங்களுக்கு ஈஸியா தெரியும். உங்களுக்கு உடல் உறவு கொண்டோன்னா, அப்பா என் எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு, என் சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னு நொந்து போய் உட்காந்துறீங்க. இப்போ காளை மாடு பார்த்தீங்க. காளை போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த பசுமாடு கூட காளை மாடு கூட அந்த காளை போடுற மாடு சீக்கிரம் இறந்து போயிடும். காரணம் என்னன்னா, அதிக உடலுறவுல ஈடுபடும்போது மரணம் வருகின்றது 60 வயசுல. நீங்க பீஷ்மர் பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியந்தர் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். 60,000 மனைவிகளோடு வாழ்ந்த கிருஷ்ணர் வந்து 120 வயசுல மறைந்து விட்டார். கடவுளே 120 வயசுல மறந்துட்டார். ஆனா மனிதனா பிறந்த பீஷ்மர் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதனால செக்ஸ்ல ஈடுபடாம என்னோட இருக்க சொல்லி, அதெல்லாம் என்னால முடியாது. நான் கிளாஸ விட்டு போறேன்னா, உங்க அதல்ல. நீங்கள் பீஷ்மர் மாரி 300 ஆண்டுகள் இல்ல, 100 ஆண்டுகளும் வாழ முடியும். கிருஷ்ணர் மாரி ஞானத்தையும், சந்தோஷத்தையும் 60,000 மனைவிகள் 60 மனைவிகளோட என்ஜாயும் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்றது தான் இந்த தந்திராக்கலை. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. நம்முடைய அற்புதமான தாரக மந்திரம், முதல் தாரக மந்திரம், விந்து கீழ் நோக்கி சென்றால் அது போகம், அது மேல் நோக்கி ஏறினால் தந்திர யோகம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு புரியுதா? அழகா அடுத்த ஒரு 6 நாள்ல இந்த ஸ்பெர்ம கன்வெர்ட் பண்ணி செக்சுவல் எனர்ஜிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்தி, செக்ஸ் சூப்பர் கான்ஷியஸ்ங்கிற எனர்ஜியா மாத்துறது எப்படி? அதுக்காக உங்க பிரம்மச்சரியத்துல இருக்க சொல்ல, செக்ஸ விட சொல்லல, தாம்பத்தியத்தோட கூட எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இந்த இந்த நுணுக்கத்த தாவோயிசத்துல, ஜெயினிசத்துல, இந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் பயன்படுத்திய, யோகிகள் பயன்படுத்திய, நம்முடைய தாந்திரிக யோகி பயன்படுத்துற இந்த யோகத்தை கரெக்டா பயன்படுத்தினா, இந்த விந்து காத்தல் பயிற்சியை கரெக்டா கரெக்டா பிடிச்சுன்னா, ஸ்பெர்ம கன்வெர்ட் பண்ணி சூப்பர் கான்ஷியஸ் எனர்ஜியா போலாம். சரி சார். என்னிடம் நீங்கள் வரும்போது ஓப்பனா பேசுறேன். என்னிடம் நீங்கள் வரும்போது ஒரு 10 நிமிஷம் தான் என்னால உடலுறவு ஈடுபடும்னா, உங்கள 1/2 மணி நேரம் ஈடுபட வைப்பேன். 1/2 மணி நேரம் ஈடுபட வைக்கன்னா 1 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 4 நாள் அதே பரவசத்துல, அதே பேரின்பத்துல 15 நாட்கள் எப்படி இருக்க வைப்பது? கிருஷ்ணர் ஒரு வாழ்க்கை ஃபுல்லா எப்படி எப்படி இருப்பது? போதி தர்மர் படி வாழ்க்கை ஃபுல்லா எப்படி அப்படி இருப்பது அப்படிங்கிற அற்புதமான விஷயங்களைத்தான் நான் அடுத்த வர வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த அற்புதமான தந்த்ராவ, இந்த அற்புதமான பெருஞானத்த, இந்த அற்புதமான பேரின்பத்த நீங்க வாழ்க்கையில முழுசா கத்துக்கிட்டு வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நண்பர்களே. இப்பொழுது அடிப்படையான முதல் தாரக மந்திரத்த சொல்லிட்டேன். என்னுடைய தாரக மந்திரம் 2 தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தாரக மந்திரம். இதுல நீங்க கரெக்ட்டா வாழ்ந்துட்டீங்கன்னா, 100 ஆண்டுகள் மரணமில்லா பெருவாழ் வாழ முடியும். சார் 70 வயசுலும் வாழ்றீங்க சார். வியாதியே இல்லாம டயபெட்டிக்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம சந்தோஷமா, ஆனந்தமா யாருக்கும் எந்த தொந்தரவும் குடுக்காம ஸ்பிரிச்சுவல்ல எல்லா என்லைட்மென்ட்டும் அனுபவிச்சு உங்க சொந்த கால்ல ஊனி நீங்க வாழ்றதுக்கான வாழ்க்கை தான் சார் இந்த தந்திரா வாழ்க்கை. இந்த தாந்திரிக வாழ்க்கைய முறையா கத்துக்கிட்டீங்கன்னா, மகா ஞானத்த அடைவதோடு இல்லாம பிறவியில்லா பெருங்கடலை கடந்து இன்பத்திலிருந்து பேரின்பத்தை அடையலாம். சரியா நண்பர்களே? என்னுடைய 2வது தாரக மந்திரம், தல குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? தல குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். தல குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? தல குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? தல குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு தான் நான் அற்புதமான 27 வகையான எண்ணெய் குளியல்கள குடுக்குறேன். 27 வகையான மூலிகை குளியலை குடுக்குறேன். ஒரே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறேன். அமிர்தஹாரா எந்த பொருளையும், எந்த செயலையும் விற்பனை செய்வதில்ல. எங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, எதுவுமே விற்பனை கிடையாது. நான் உங்களுக்கு மீன் பிடிக்க கத்துக் சொல்லுகின்றேன். வாழ்க்கையில எப்படி வாழ்றதுன்னு சொல்லித் தரேன். எல்லாம் தற்சார்பு வாழ்க்கை, தற்சார்பு வாழ்க்கைன்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி எங்கள்ட்ட வந்து வாங்க. நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அதை எப்படி தயார் பண்றது அப்படின்னு சொல்லித் தரேன். அவ்வளவுதான் இந்த வகுப்புல. ஆகவே என்னுடைய முதல் கிளாஸ், முதல் தாரக மந்திரத்த சொல்றேன். 2வது தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். இந்த மாரி நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் 100 ஆண்டுகள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம். இப்ப தலை குளிர்ச்சியா இருக்கா? தொட்டு பாருங்க. இந்த காயகல்ப மன்றம் ஆன்மீகத்துல இருக்கணும். பாதி பேருக்கு முடி கொட்டி போயிடுது. சொட்டை விழுந்து போயிடுது. மூளைச்சூடு வந்து எப்பா அவனுக்கு மூளைச்சூடுனா டென்ஷன் 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 கோவம் கோவம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூளைச்சூடு வந்துருச்சுன்னா என்ன? சீக்கிரம் மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பாதம் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலைகீழா இருக்கணும். பாதம் குளிர்ச்சி ஆயிட்டுனா கிராமங்கள்ல என்ன பண்ணுவோம்? பாதத்த ஹீட் பண்ணுங்க அப்படின்னா, பாதமும் ஹீட்டா இருக்கணும். தல குளிர்ச்சியா இருக்கணும். ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். நீங்க இதை ஒரு யோகா ஏதோ ஒரு ஒரு மாஸ்டர்ட்ட போய் ஒரு நேச்சுரல் மாஸ்டர் போய் தலை குளிர்ச்சி ஆக்கிடலாம், பாதமும் ஹீட் ஆக்கிடலாம். ஆனா ஆண்குறி எரெக்ஷன் ஆக்குறது எப்படி? அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையைத்தான் அடுத்த அடுத்த ஒரு 6 நாள் வகுப்புல சொல்லித் தரப் போகின்றேன் நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பச்சையா சொல்றேன். ஓப்பனா சொல்றேன். மனசாட்சிய விட்டு சொல்றேன்.
அந்த காலத்துல 10 புள்ள 20 புள்ள பெத்து போட்டுட்டு வீரமா தாத்தா பாட்டி 70 வயசுல தாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்க. இன்னைக்கு 40 வயசுல கவுன்சிலிங் குடுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15 பேருக்கு கவுன்சிலிங் குடுக்குறேன். குடுத்தானா 10 பேர்ல ஆவரேஜா 6 பேருக்கு விந்து முந்தல் பிரச்சனை இருக்கின்றது. என்ன சார்? விந்து முந்தல் பிரச்சனை இருக்கு. ஒரு ஒரு நொடியில 2 நொடியில 10 ஃபக்கிங்ல ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் 6 பேருக்கு எரெக்டல் பிரச்சனை. எரெக்டல்னா புரியுதுங்களா? எரெக்டல்னா புரியுதா? எழுச்சியின்மை பிரச்சனை இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மைனர் பீனிஸ். உங்க தாத்தா காலத்துல ஆண்குறி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்க அப்பா காலத்துல எப்படி இருந்துச்சு? உங்க காலத்துல எப்படி இருக்கு? உங்க பசங்க காலத்துல ஆண்குறி எப்படி இருக்கு? ஆண்குறியோட அளவு குறைந்து கொண்டே வருகின்றது. இதெல்லாம் தாண்டி பேனிஸ், மைனர் பேனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு மாரி பேனிஸ் வந்துருச்சு. அப்ப இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? இதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் என்னுடைய 6 நாள் மாஸ்டர் நீங்க என்ன செக்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்களா? அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே. ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓப்பனா இந்த 17 பேரும் இந்த பூமிக்கு எப்படி வந்தீர்கள்? நான் குந்தி தேவனுடைய பையன். நான் இந்திரனை நினைத்து ஒரு மந்திரம் செய்தேன். டபக்குன்னு வந்து பொறந்துட்டேன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் தேவையில்ல. இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண அத்தனை பேரும் படுக்கையறையில் ஒரு ஆண்குறியின் மூலியமா தான் வந்தீர்கள். இந்த 17 பேரும் படுக்கை அறையில் ஒரு ஆண்குறியின் மூலியமாகத்தான் ஒரு குழந்தையை பெற்றீர்கள். அப்ப அந்த ஆண்குறியை வளமாட்டணும். உலகத்திலேயே பெஸ்ட் எஜுகேஷன், உலகத்திலேயே பெஸ்ட் கல்வி, உலகத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கல்வி பாலியல் கல்வி. அது மறுக்கப்பட்டு விட்டது. நம்முடைய இந்தியாவில் 1700 குருகுல முறைகள் இருந்துச்சு. அத்தனை குருகுல முறையிலும் இந்த பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் எல்லா சித்தர்களும் எல்லா மன்மதனும் இங்க இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆங்கிலேயர் படையெடுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ட மதன காமலகியம், மதன மதன கிங்லின் ஆப்பிரிக்கானா கிங்லின் ஆப்பிரிக்கானோ ஒரு மூலிகை இங்கே இருந்துச்சு. அதை சாப்பிட்டு தாத்தா 12 பிள்ளையை பெற்றெடுத்தாரு. ஆண்குறி இப்படி இருந்துச்சு. அதை கொண்டு போய் வெஸ்ட் இண்டியன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ்லையும் போட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் வெஸ்ட் இண்டியன்ஸோட ஆண்குறி எப்படி இருக்கு, இந்தியன்ஸோட ஆண்குறி எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. ஒரு சர்வே சொல்லுகின்றது, உலகத்தில் 2% தான் ஆண்கள் தான், பெண்கள் தான் ஆர்கசம் அடைகிறார்கள். 2% பெண்கள் தான். அதுக்கு என்ன சார் பண்றது? குருநாதர்கள்லாம் மூச்சை புடி, எந்த ஆன்மீக கிளாஸ் போனால் இந்த மூச்சை குடி, இந்த மூச்சை வேகமாக விடு, இந்த குட்டிகாரணம் போடு, இந்த யோகா பண்ணு, இந்த மெடிடேஷன் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு கொண்டு போயிட்டாங்க. யாருமே உங்களுடைய இல்லறத்தை சரி பண்ணுங்க. ஏன்னா பாதி பேர் மூச்சை பிடிச்சிக்கிட்டு யோகா பிடிச்சிட்டு அங்கங்கே வந்து ஆன்மீகத்தை பிடிச்சி ஓடுறது காரணம்னா தாம்பத்தியம் சரியில்லை. அந்த தாம்பத்தியம் நீங்க நினைச்சிட்டீங்க குழந்தை பேருக்காக மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அப்படி அல்ல. 40 வயசுக்கு மேல கரெக்டான இல்ல, நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. இந்த உலகத்தில் 99.9% ஞானிகள் கடவுள்கள் மனைவியை வைத்துதான், சக்தியை வைத்தான் சிவநிலை அடைந்திருக்கிறார். சிவன் பார்வதியோடு தான் இருக்கின்றார். சிவன் பார்வதியோடு தான் இருக்கின்றார். பெருமாள் மகாலட்சுமியோடு தான் இருக்கின்றார். முருகன் வள்ளி தெய்வானியோடு தான் இருக்கின்றார். விநாயகரும் நார்த் இந்தியாவில் சித்திபுத்தி விநாயகரோடு தான் இருக்கின்றார். சப்த ரிஷிகள் மன்னர்களோடு தான் இருக்கின்றார்கள். சித்தர்கள் சித்த புருஷிகளோடு தான் இருக்கின்றார்கள். எல்லா யோகிகளும் யோக மனைவிகளோடு தான் இருக்கின்றார். எங்கேயுமே நீங்க ஆஞ்சநேயரை தவிர எல்லாருமே 99% கடவுள்களை வந்து மனைவிமார்களோடு தான் பார்க்க. அப்ப ஞானம் அடைவதற்கு சிவனே பக்தி சூத்திரத்தில் அதான் பண்ணிட்டார். ஜீசஸ் மேரி மேக்டிலினா என்ற பெண் மூலியமா தான் ஞானம் அடைந்தார். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து ரம்ஜான் மாதம் மூனவையும் மனைவிகளோடு தான் இருந்தார். அங்கே எங்கேருந்து பிரம்மச்சரியம் வந்துச்சு? நண்பர்களே, நாம் வணங்கக்கூடிய சிவலிங்க தத்துவமே, லிங்கோபத்திர தத்துவமே என்ன? பெண், ஆண், பெண் உடலுறவு நிலைகள்ல இந்த ஆவுடை ஏற்படுவது அவ்வளவுதான். இந்த தந்த்ராவுடைய அற்புதமான விஷயம். அப்ப இந்த கல்வி ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் இல்லையா? இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? நானே என்னுடைய குருகுல முறையில தான் கத்துட்டேன். என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த போது சந்திரராஜ ஆசிரமத்துல ஒரு யானையை முட்டி தள்ளும் அளவுக்கு ஒரு ஆண்குறி பலமா இருக்கணும் பார். இப்போ ஒரு பூனையை முட்டி தள்ளும் அளவுக்கு இருக்கா? சார், காது அவிஞ்சு போச்சு சார். கேட்டு கேட்டு மாஸ்டர் வந்து முதல் பிரச்சனை, மாஸ்டர் வந்து முதல் பிரச்சனை, மாஸ்டர் எரெக்டல் பிரச்சனை, மாஸ்டர் எஜாக்குலேஷன் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்க போய் இது நீங்குறது? அதுக்கு ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பெரிய காசு, பணம், பொருள் புழங்கக்கூடிய ஒரு தொழில் என்னன்னா செக்ஸுவல் எஜுகேஷன், சிட்டுக்குருவிகள். அப்ப உணவு முறைகள் மூலியமாகவும், உடற்பயிற்சி மூலியமாகவும், நான் கொடுக்கும் மைண்ட் பிளே, போர் பிளே மூலியமாக இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி நீங்கள் விரும்பினா ஸ்பிரிச்சுவல் நிலையை அடையணும் அப்படிங்கிறது கரும்பு தின்பதற்கு கூலியா? இதுக்கு 10,000 இல்ல 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த கல்வியை நீங்க கத்துக்கலாம். ஆனா இன்னைக்குன்னு ஆஃபர்ல போட்டிருக்கேன். அத்தனை மக்கள் நீங்க புரிஞ்சிருக்காங்க. ஆகவே நண்பர்களே, இந்த கலையை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஒரு சிறந்த ஆண்மகனாக, சிறந்த இந்த பூமியில பறந்துட்டோம். இன்னொரு வாட்டி பிறக்க போறதில்ல. இன்னொரு வாட்டி இந்த உறுப்பு கிடைக்க போறதில்ல. இன்னொரு வாட்டி இந்த எல்லாமே கிடைக்கிறதில்ல. சார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 50 வயசு, 55, 60 வயசுக்குள்ள நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம், பணம் சம்பாதிக்கலாம், காசு பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இந்த இன்பத்தை இளமையா இருக்கும்போதே அனுபவிச்சுங்க. இளமையை விட்டுட்டாலும் என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களை ஒரு 10 வருஷம் ரிவைஸ் பண்ணி தரேன். உங்களுடைய இளமையை மீட்டி தரேன். உங்களுடைய தாம்பத்தியத்தோட வாழ்க்கையில உச்சபட்ச ஆனந்தத்தை சொல்லி தரேன். உலகத்துல எந்த நாடுகள்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரி நண்பர்களே, இந்த தந்த்ரா எனும் பெரும் ஞானத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்ல வந்தோம்? என்னுடைய 3 தாரக மந்திரங்கள்ல 2வது தாரக மந்திரம் என்ன? தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். என்னுடைய 6 நாள் பயிற்சி வகுப்புல நாளைக்கு தந்த்ரா சீக்ரெட்ஸ்,
தந்திரானா என்ன, புத்தருக்கும் தந்திராவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, தந்திரா எங்கேருந்து உருவாச்சு, அந்த பெண் ஞானி எப்படி சரகாவுக்கு போதித்தார், இது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தந்திரா வரலாறு. ஏன்னா இங்க வந்து அனாட்டமி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு செக்ஷுவல் கிளாஸ், பெண்ணோட உறுப்பு இங்க இருக்கு, பெண்ணுக்குள்ள வச்சு கையை வச்சு குடைங்க, நாக்க வச்சு நக்குங்க, அதுக்கப்புறம் இதை நொடுக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய தந்திரா அப்படி இல்லை. ஆண்குறியை செட் பண்ணிட்டு உங்க ஆண்குறி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி சிங்கம் போல சிலுக்கிற மாதிரி ஆண்குறியை சரி பண்ணி அடுத்து ஒரு 6 மாசம் ஒரு சகாலம் என்னோட பயணிக்கும் போது நான் சொல்றேன் 52 ஸ்டேஜ் உங்களை அனுபவிச்சு இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த இந்த ஃபீல்ட்ல 25 வருடம். இன்னைக்கு உலகத்துல இன்டர்நேஷனல் தந்த்ரா மாஸ்டர் அப்படின்னு வேர்ல்டு லெவலில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 2வது லெவலில் 1வது ஸ்டேஜில் நான் தான் இருக்கேன். இப்போ சொல்ல போறீங்களா, சுவிட்சர்லாந்து இருக்கட்டும், அமெரிக்கா, கனடா ஃபுல்லாக இன்னைக்கு ஜூமில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மனிதரிடம் நீங்கள் வரவில்லை, நான் அனாட்டமி கிளாஸ் எடுக்கவில்லை. உங்களை இன்பத்தோட உச்சத்துல, பேரின்பத்தோட உச்சத்துல, சந்தோஷத்தோட உச்சத்துல கொண்டு போய் வைப்பது எப்படி, உங்களுடைய ஆர்க்கசத்தை பெருக்குவது எப்படி, விஞ்ஞான ரீதியில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். புரியுற நண்பர்களே, என்னுடைய 2வது நாள் பயிற்சி வகுப்புல நாளை மறுநாள் என்ன சொல்லித்தரப் போகின்றேன் என்று கேட்டீர்கள் என்றால், மதன காமப்பால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ல இருந்து 10,000 பேரோட வாழ்க்கை இல்லறத்தை மாற்றி அற்புதமான பயிற்சி வகுப்பு. சார் மதன காம லேகியம், மதன காமப்பால்னு நான் போட்டு வெப்சைட்ல வித்தனா எனக்கு இருக்கிற இப்போங்களுக்கு எனக்கு இருக்கிற ரீச்சனுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு விடுவேன். அதை ஈஸியாக நீங்களே தயாரிக்கலாம். ஒரு மாதுளம்பழத்தையும், மாதுளம்பழம் என்கிட்ட வாங்கணுமா, ஒரு மாதுளம்பழத்தையும் கசகசாயையும் வைத்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஊற போட்டு அதில் பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கலந்து அதில் சரி இன்கிரீடியன் உங்கள் அஞ்சரை பெட்டியிலே கிடைக்கிற இன்கிரீடியன் வச்சு ஒரு 6 மணி நேரம் வச்சு குடிங்க. 48 நாள்ல எப்படியாப்பட்ட செத்து போட ஆண்குறியும் எந்திரிச்சு நிக்கலன்னா நான் கேளுங்க, இந்த கிளாஸே நான் எடுக்கல, உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றேன். மதன காம பால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகா அற்புத என்னுடைய ப்ராடக்ட், சிக்னேச்சர் ப்ராடக்ட். அதான் நாளானைக்கு சொல்லி தரப்போறேன். இதுக்கு முன்னாடி தலையை குளிர்ச்சியாக்கணுமா இல்லையா, அதுக்கு 27 வகையான மூலிகை குளியல்கள், எண்ணெய் குளியல், கசகசா குளியல், நல்லெண்ணெய் குளியல், முக்கூட்டு ஆயில் குளியல், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் குளியல், செம்பருத்தி குளியல், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை குளியல், முட்டை குளியல், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குளியல்கள் மூலியமாகவே உங்கள் நாடியை எப்படி சரி பண்ணுறது நண்பர் அப்படின்னு வாத பித்த சிலைத்து மிகவும் குவியல். யாரும் அதை சொல்லி தரப்போதில்லை. அந்த தாத்தா காலத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை நீராடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த நீராடுறோமா, அந்த எண்ணெய் குளியலே கிடந்த 8 வருஷமாக கொடுத்து, அதே மாதிரி கரிசலாங்கண்ணியை கொடுத்து, அதே மாதிரி காலையில் இஞ்சி கடும்பு வச்சு நைட்டு கடுக்கா இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிமில வத்தல்னு ஒரு வத்தல் கொடுக்குறேன். இது எல்லா கடையிலும் கிடைக்கும், எதுவுமே என்கிட்ட வாங்க வேண்டியதில்லை. அந்த வத்தலை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு அப்படியே கிளியர் ஆகி அப்படியே தேக சுத்தம், உடல் சுத்தம், பஞ்ச சுத்திகரமா சுத்தம் பண்ணி உங்க வாழ்க்கையை அற்புத நிலையில், ஆனந்த நிலையில் கொண்டு வந்து வைக்கின்றேன் நண்பர்களே. இது என்னுடைய 2வது நாள் வகுப்பு. 2வது வகுப்புனால என்னுடைய சிக்னேச்சர் ப்ராடக்டான மதன காமப்பால் நன்றாக பிரித்து கொள்ளுங்கள். மதன காமப்பால் வாங்குறதுக்கு www.amitagar.comல வந்து ஆர்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் எந்த பொருளையும் விற்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக உங்களை மீன்பிடிக்க சொல்லித் தருகின்றேன். உங்களுக்கு அதை தயாரிப்பது எப்படின்னு சொல்லித் தரப்போகின்றேன். ரொம்ப ஈஸி, எந்த ஃபார்முலாம் கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக நீங்கள், ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு என்கிட்ட வாங்கணும்னு சொன்னாக்கா என்னுடைய இந்த கிளாஸுக்கான குருதட்சணை வாங்குவதோடு சரி, எந்த ப்ராடக்ட்டும் அமிர்தாரோட அமிர்தரோட ஹிட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். உங்க உடம்பை எப்படி சுத்தம் பண்ணுறது, எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டியதில்லை நண்பர்களே. சவால் விட்டு சொல்கின்றேன். கேன்சர் உயிர்கொல்லியை மீட்டு மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவத்தின் மூலியமாக மீட்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளினுடைய ஆயுளை நீட்டு சொல்லக்கூடிய எனக்கு தகுதி இருக்கா, யாருக்கும் தகுதி இருக்கின்றது. அதே இந்த அற்புதம். நானும் மூலிகைன்னு சொன்னேன், கீழே ஆப்பிரிக்கா போ, அமெரிக்கா போ, சிறுமலைக்கு போ, குறுமலைக்கு போ, அதுக்கப்புறம் வந்து கொல்லிமலை, அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவன் உங்களுக்கு தேவையானது உங்கள் அஞ்சரை பட்டியல் சாதாரண சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, இதை வச்சையே ஒரு மாதுளம்பழத்தை வச்சு உங்களுடைய ஆண்மையை பெருக்கி காட்டுகின்றேன். எப்படியாப்பட்ட ஆண்முறையும் சார் ஒரு ஆன்மீகவாதி இதை சொல்லித்தர மாட்டாங்க. நான் ஸ்பிரிச்சுவல் வேஷம் போட்டுவிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட்டத்தை சேர்க்கணும்னா உங்கள் கட்டில் பிரித்தா அவங்களுக்கு காசு, உங்கள் மனைவி கணவன் பிரச்சனை சார் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா கஷ்டம், உலகத்திலேயே ஒரு மனுஷன் சேர்க்கறதே பெருசு, இல்லறத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது பண்ணிங்கன்னா ஆன்மீகத்தில் இல்லறம் சரியாக இருந்தால் தான், வள்ளுவ பெருந்தொகையோட பெருஞ்ஞானி கிடையாது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் நன்றாக புரிந்து கொள்ள. அறமும் பொருளும் சரி இருக்குன்னா காமத்துப்பால் முழுமையாக இருக்கணும். அந்த காமத்துப்பாலை இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பது உலகத்துக்கு யாருமே இல்லை. சும்மா சொல்லி கொடுத்துட்டு போகிறதுக்கு இதில் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னு பொசிஷனாக சொல்லி கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர்னு கவுன்சிலிங் வரும்போது நாடியை பிடிச்சி பார்த்தா தான் என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் எனக்கு எரெக்ஷன்ல, எனக்கு எஜாக்குலேஷன் சார். இன்னைக்கு உங்களுக்கு இல்லை, நீ எவ்வளோ தப்பிச்சிட்டீங்க. உங்கள் வருங்கால தலைமுறை 25 வயசு பையன், 40 வயசு பையன், அதுவும் இந்த ஃபாரின் கண்ட்ரி போனவங்களுக்குலாம் தலைவிரித்தாடுகின்றது. விந்து முதல் பிரச்சனையும் விஜாக்குலேஷன் பிரச்சனை, இதை வச்சுட்டு நம்ம எப்படி குழந்தை பிக்கிறதுங்கிற ஒன்று ஞானம் எங்கேருந்து அடையுது சார். ஒரு 1/2 மணி நேரம் பரவசம் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி உடலுறவில் ஈடுபட்டால் தான் பேரின்ப பரவசத்தை அடைய முடியும். இந்த உணவு முறைகள் மூலியமாக
உங்கள் வாழ்க்கையை எப்படி மதனக்காம பால் எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கே நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் கிட்டத்தட்ட 10,000 கொடுத்தாலும் சரியா போயிடும். நான் அவ்வளோதான் வாங்கல. அதில் வந்து 1,500 தான் ஃபீஸு. அதையும் பாதியாக்கி 750 ரூபா நீங்கள் ஆஃபர் போட்டுருங்க ஓஷோ என்லைட்மெண்ட்டு. ஆகவே வந்து இந்த மதனக்காம பால்னு உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. நீங்களே தயாரிச்சு என்னகிட்ட வாங்கிடல, நீங்களே தயாரித்து உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தயாரித்து சாப்பிடுங்க. உங்கள் ஆண் இப்படி எந்திரிச்சு நிற்கலை, கையில் தூக்கி நிற்கலை, உங்கள் பொண்ணாடி நீங்கள் ஏற்பட்ட இன்பத்தை அனுபவிக்கலான்னு என்கிட்ட கேளுங்க. ஓப்பனாக பேசுகிறேன். 2வது நாள் பயிற்சி வகுப்பு, 3வது நாள் பயிற்சி வகுப்புல கீகிள் யோகா, எனக்கு கீகிள் யோகா அதை இதெல்லாம் பண்ணிட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. ஒரு எடுப்பு, நான் என்னுடைய குருநாதர் சொல்லுவான்னு சொல்லுவேன், ஒரு யானை முட்டி தள்ளும் அளவுக்கு ஆண்குறி. இப்போ பூனை முட்டி தள்ளும் அளவுக்குல உலகத்திலேயே ஆண்குறியை அண்டர் சேவ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் உள்ளாடை உடுத்துவது எப்படி. என்னைக்கு ஜாக்கி சட்டியும் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்துச்சோ அன்னைக்கு ஆண்மை குறைஞ்சி ஃபெர்டிலிட்டி பயிற்சி. சார் உங்கள் காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிஜி ஹாஸ்பிட்டல்னு ஒரு கமலா செல்வராஜ்னு ஒரே ஒரு ஜிஜி ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு, செயற்கை கருத்தரித்தல். இன்னைக்கு சென்னையில் இல்லை, தமிழ்நாடு, இன்னும் இந்தியாவிலே செயற்கை கருத்தரித்தலோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் இந்தியா. 615 இருக்குது. எல்லாருமே செயற்கை கருத்தரித்தல் மையத்தில் போய் நிற்கிறாங்க. அது காரணம் என்ன? இந்த பாரம்பரியமான உணவும் பாரம்பரியமான வாழ்வியல் முறைகளும் கிடையாது. அந்த காலத்தில் கருப்பு கோணி அரிசின்னு ஒன்று இருந்துச்சு, அரசர்கள் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அந்த அரிசியை சாப்பிட்டாக்கா அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஆர்டினரி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சித்தர்கள் சாப்பிட்ட சில அரிசிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ இன்றைக்கி சர்வசாதாரணமாக வந்துருச்சு. யாரும் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம், இந்த பாலிஸ் அரிசியை சாப்பிட்டு வெள்ளச்சக்கரை வெள்ளை சீனி வெள்ளை வாழ்க்கை என்னைக்கு கடைப்பிடிச்சோமோ அன்னைக்கே நம்மளோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த நாள் என்ன சொல்லித்தரேன்னா, இந்த ஆண்குறிக்கான யோக பயிற்சிகள், இந்த இடுப்பு இடுப்பு இந்த ஆண்குறி இதெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குன்னு சில யோகா, மண்டுகாசனம், மாலாசனம், ஸோ அதனால் சில 27 வகையான ஆசனங்களை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லித்தர போகிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த விந்து விடா போகம் என்ற போகத்தின் மூலியமாக நம்ம பாரம்பரியமான உணவு முறைகளையும் பாரம்பரியமான வாழ்வியல் முறைகளையும் வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஆண்குறிக்கான பயிற்சி சார். இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, நானும் ஜிம்முக்கு டெய்லி போகிறேன். இந்த பையன் கைக்கு இவ்வளோ பண்ணுவோம், காலுக்கு இவ்வளோ பண்ணுவோம், தொடைக்கு இவ்வளோ பண்ணுவோம். இந்த ஆணழகன்னு வரிசையாக இருக்கும். எந்த ஆணழகானது ஆண்குறி இவ்வளோ பெருசாக இருந்து பார்த்துறீங்களா? 44, 52 இருப்போம். கவனிச்சு பாருங்க, ஜட்டி இத்தினூண்டு இருக்கும், ஆண்குறி இத்தினூண்டு இருக்கும். ஜிம்முக்கு போகிற எவனும் ஆண்குறியை பெருசாகினதா இல்லை. ஆனால் இந்த பயிற்சியை பயன்படுவதன் மூலம் ஆண்குறி மட்டும் வாழக மாதிரி இவ்வளோ பெருசாகணும். இந்த ஆண்குறியை வளர்த்து அந்த ஆண்குறியை சூப்பராக்கி, சார் உங்கள் காலம் போயிடுச்சு, நீங்கள் இருக்கிற ஆண்குறியை வச்சு வர சொல்லி 2 குழந்தை பெற்றுட்டீங்க. உங்கள் வருங்காலத்தை கவனிங்க. நம்ம 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம். ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு நான் எங்கள் ஊர் பக்கத்து கிராமத்துக்கு 5 கிலோமீட்டர் ஓடும், 5 கிலோமீட்டர் ஓடும், நீச்சல் அடிப்போம் குளத்தில், மணிக்கணக்கில் நீச்சல் அடிப்போம். இன்றைக்கி உங்கள் குளத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். டையும் ஷூவும் கட்டிட்டு பாதம் கூட இந்த பூமியில் படலை. அப்போ அதுங்க செக்ஸில் மாலாசனம் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியல. ஆகவே அவ்வளோ பெரிய கொடுமைலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நண்பர்களே, நான் கொடுக்கும் இந்த ஆண்குறிக்கு தம்பிள்ஸ், இந்த ஆண்குறி எப்படி உரி விடுறது, இந்த ஆண்குறிக்கு கரிஞ்சீரகத்தை பயன்படுத்தி ஒரு ஆயில், அதுக்கப்புறம் ஒரு தைலம், அதுக்கப்புறம் அது தைலம் எல்லாம் உங்களாக தான் தயார் பண்ண போகிறேன். அதுக்கான கிகிலின் ஆஃப்ரிக்கன் ஆயில், இதை சாப்பிட்டு மதனக்காமல் சாப்பிடுங்க. 48 நாள் ஆண்குறி எதிர்த்து நிற்கலன்னு கேளு. ஏன் சார் இதெல்லாம் பெருசு சார்? நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே, உலகத்தில் லட்சம் சிவலிங்கம் இருக்கின்றது. அதுவே ஆண்குறி பெண்குறி இறைவனுடைய இறை தரிசனத்தை வச்சுதான். ஆகவே நீங்கள் ஞானமுடைய வேண்டாம், சக்தியும் சிவனும் ஒன்று சேர வேண்டும். முதல் 3 நாள் வகுப்பு முடிஞ்சு போச்சா? 4வது நாள் வகுப்புல தான் மைண்ட் பிளேனா என்ன, ஃபோர் பிளேனா என்னன்னு சொல்லித்தரோம். உலகத்தில் நீங்கள் கேள்விப்படாத ஒரு சப்ஜெக்ட். அதில் தான் மனுஷன் சந்தோஷம். இப்போ சுவிஸ் பேங்கில் ஒரு 100 கோடி கிடக்கு. எம்ஜிஆர் கொண்டு போய் 400 கோடி ஓட்டு போயிட்டாங்க. எங்கே கிடக்குன்னே தெரியல. அனாமத்து மணியாவே சுவிட்சர்லாந்தில், இப்போ சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். சுவிட்சர்லாந்தில் இந்தியாவிலேருந்து போட்ட பணி அனாமத்து என்கொயரி பண்ணாத மணியை வச்சு 4 பட்ஜெட் போடலாமா. அவ்வளோ பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் போட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு தாத்தா பொண்ணை போட்ட பணம், அது மாதிரி நீங்கள் உங்கள் பிரெயினில் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு 100 ரூபாய் 200 கலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ், இப்போ யாராச்சும் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் 2 பேர் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் சொல்லுங்க போதும், பாக்கி ஹார்மோன் பற்றி நான் பேசுகிறேன். சீக்கிரம் வாங்க சார், யாராச்சும் ஒருத்தர் ஒரே ஒரு ஹார்மோன் பற்றி பேசுங்க. யார் வேணாலும், நான் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறான்னு பேசாதீங்க, யார் வேணாலும் பேசலாம். தெரிந்தவர்கள் சீக்கிரம் பேசுங்க. வெரி குட் சார். ஒன்று சொல்லிட்டா டொபமைன். உலகம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாராக இருக்க ஹார்மோன் டொபமைன் தான். டொபமைனை பற்றி பேசிட்டார். சரி, உங்களை கேட்டு நான் பேசுகிறது டைமில் நானே பேசுகிறேன். நண்பர்களே, நீங்கள் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது, நீங்கள் உடலில் ஈடுபடும் போது உங்களுடைய பிரெயின்லேருந்து கிட்டத்தட்ட யூனிட் கணக்கில் ஹார்மோன் சுரக்குது. அப்படி சுரந்தா ராஜா மாதிரி, ராஜாதி ராஜா மாதிரி
ஹாப்பினஸ்ஸா உலகத்தில் பிரம்மாண்டமான வெற்றிகள் பெற்ற எலன் மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மனைவிகள் 12 குழந்தைகள். உலகத்தில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற எடிசனுக்கு தாம்பத்தியத்தின் உச்சத்தில் தான் அதை சந்தித்தார். மிக பரவசத்தை கண்டுபிடிச்ச எடிசன் இது ஃபோர்டு காரை கண்டுபிடிக்கும் போது செக்ஸோட உச்சநிலை தான் கண்டுபிடித்தார். ரைட் சகோதரரும் காமத்தோட உச்சத்தில் தான் கண்டுபிடிச்சார்கள். கண்ணதாசன் ஒரு கையில் மதுவும் உயிர்கையில் மாதவும் இருக்கும்போது என்ன உயிர் பிரிய வேண்டும் என்றால் இந்த மகத்தான சந்தோஷத்தை மகத்தான ஞானத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரவச நிலையை கண்டுபிடிப்பதற்கு இந்த பேரின்ப நிலையை கண்டுபிடிப்பதற்கு தந்திரா என்பது மிக அவசியமாக இருந்திருக்கின்றது. அந்த செக்ஸை ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நீங்கள் அனுபவிச்சாதான் இதையே சுரக்கும். ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பிடிக்கிட்டு போயிடுது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? அதை டூரேஷனை ஜாஸ்தி ஆகினாதான் ஆக்சிடோசின், இது கண்டிப்பாக ஒருத்தன் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக்சிடோசின்ங்கிறது ஒரு ஹார்மோன் சுரக்கு, அது மகிழ்ச்சி ஹார்மோன். இது எப்படி அப்படின்னு சொல்கிறேன், இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதான் மற்றெல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு 8 மணி இருக்கும், 8 மணி உட்காந்துருக்கும்போது இப்படி ஒய்ஃபை பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி நைட்டில் நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகிற அவசரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவசரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ தான் தோணும், டிவி பார்த்துக்கிட்டு ரிமோட்டை கண்டிட்டு இவளோட தங்கச்சி அவ்வளோ அழகாக இருந்தா, அந்த மாயவரத்தில் ஒரு பொண்ணு கேட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தா, மலேசியாவில் ஒரு பொண்ணு கேட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தா, மணாமதில் ஒரு பொண்ணு கேட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தா, அங்கே மாப்பிள்ளை தோழியாக இருந்தா, என் கிரகம் இவளை கல்யாணம் பண்ணிட்டு திட்டிகிட்டு இருப்போம். 10 மணி ஆயிருக்கும், மல்லிகைப்பூ கூட்டுட்டு வாடையாக குளிச்சுட்டு வந்து படுத்தோடனே அப்படி திரண்டு பிறப்பும் ஒரு காமத்துக்கு முதல்ல 15வது நிமிஷம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திடீர்னு ஆக்சிடென்ட் சொன்னோன்னே தள்ளுக்குட்டி அம்மளுக்குட்டி அற்புதமானவளே, அவள் யோகலட்சுமி இன்பலட்சுமியா தெரிஞ்சு அவளை கொஞ்சம் தீர்த்து இவளை காலமுழும் வச்சு காப்பாற்றும் அப்படிமே. நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. தசரதன் கைகேயி தசரதன்ட்ட 3 வரங்கள் வாங்கிய போது அவனுக்கு ஆக்சிடோசின் சுரந்துச்சு. ஒவ்வொரு மனைவியும் உங்களுக்கு தலைவணை மந்திரம் அவளுக்கு தெரியும். உடலோடு ஈடுபட்ட 20வது நிமிஷத்துல ஆக்சிடோசின் சுரக்கும். உலகமே உங்க கையில இருக்க மாதிரி இந்த மனைவிக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணும். அப்பதான் உன் மாமியாருக்கு என்ன செய்யணும், மருமகளுக்கு எங்க வீட்டுக்கு என்ன செய்யணும், உங்கள்கிட்ட வரம் வாங்கி உங்களை ஏமாத்துற, அதுதான் ஆக்சிடோசின் டைம். அந்த ஆக்சிடோசின் உடல் உள்ள 20 நிமிஷத்தை சுரக்காது. இப்போ பல பேர் சுரக்கிறதே இல்லை. சுரக்காம இருக்கு நல்லதுதான். உங்க ஒய்ஃப் உங்கள்ட்ட இருந்து எதுவும் ஆட்டையப்படாமல் இருக்காங்கன்னு வச்சுங்க. சும்மா காமெடியாக சொன்னேன். ஆக்சிடோசின், அதுக்கப்புறம் செரோட்டோனின், மெலட்டோனின், இதுதான் உற்சாக ஊற்று, மகிழ்ச்சி ஊற்று, சந்தோஷ ஊற்று, உங்களை ஹாப்பியாக வச்சிருக்கிறது மெலட்டோனின். இதுதான் இப்போ வந்து டாக்டர் குல்சோராமன் நிறைய டாக்டர்ஸில் முதலம் படுத்துறது. இதெல்லாம் நான் 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சிடோசின், மெலட்டோனின், செரோட்டோனின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது இப்போ வந்து உற்சாகமாக ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கான், மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கா, 1000 கோடி 2000 கோடி தந்துடும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். அவனுக்கு காரணம் என்ன அப்படின்னா செரோட்டோனின் மெலட்டோனின் சுரக்குது. எம்ஜிஆர் மாதிரி இந்த பூமி அந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு சொல்லி எவ்வளோ உற்சாகமா நான் ஆணையிட்டான். எம்ஜிஆர் பாட்டு பார்த்து, விஜய் பாட்டு பார்த்தா, ஜாகிசன் பார்த்தா எப்படி உற்சாகம். அது ஆக்சிடோசின் செரோட்டோனின் நல்லா சுரக்குது. சில பேர் ஏன் பிறந்தாய் மகனேன்னு சிவாஜி மாதிரி இருந்தால் சரியாக சுரக்கலைன்னு அர்த்தம். யாரும் இல்லை சார், உங்கள் டீம் லீடருக்கு உங்களை நீங்கள் செஞ்சதெல்லாம் தான் செஞ்சது மாதிரி சீன் போட்டு உங்களை டம்மி பண்ணிவிட்டு உங்கள் டீம் லீடர், உங்கள் மேனேஜர், உங்கள் அரசியல் கட்சி மேலே உள்ளவர், உங்களுக்கு மேலே இருக்கிற முதலாளி டீம் லீடர் இருக்கான், அவனுக்கு நல்லா சுரக்குது, உங்களுக்கு சுரக்கலை, அவ்வளோதான். அதை எப்படி சுரந்தீங்கன்னா நீங்கள் அவங்களை பீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஈஸியாக சொல்கிறேன். அப்படியே எப்படி கரெக்ட் பண்ணி அப்படியே பாஸுக்கிட்டையும் டீம் லீடர்கிட்டையும் அப்படியே இதை போட்டு அடுத்த லெவல் போயிடறான் பாருங்க. நீங்கள் காமிச்ச உழைப்பு போட்டு ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு டீம்லேயே துருன்னு எல்லாரையும் இது பண்ணி அவனுக்கு நல்லா சுரக்குது. அந்த ஆக்சிடோசின், மெலட்டோனியன், செரோட்டோனியன், எண்டோஃபின்கள். ஹார்ட் அட்டாக் என்பது வராமையே இருக்கும். அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்குது தான் எண்டோஃபின்கள். அந்த எண்டோஃபின்களை சுரக்க வைக்க தான் பெரிய விஷயம் சார். அது சுரந்தா ஹார்ட் அட்டாக்கே வராது. அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்ன டோபமைன், எப்பொழுதுமே உற்சாக ஊட்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பெம். இந்த 5 ஹார்மோன்ஸும் ஒரு மனிதன் சுரந்துட்டா 21 வயசு இல்லை, என்றுமே மார்கண்டேயனாக பிரமாதமாக வாழக்கூடிய, அதுதான் என்னுடைய வேலை. அடுத்த 48 நாளில் ஒரு அரை மணி நேரம் உடலுறவில் உங்களை ஈடுபட வைத்து விட்டேன் என்றால் 21 வயசில் எப்படி இருந்தீர்களோ அப்படிப்பட்ட ஒரு இளமையை கொண்டு வர முடியும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் போக முடியும். காமத்தை அணுவணுவாக 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 அனுபவித்து இறைத்தன்மை அடைய முடியும். அதுதான் மைண்ட் பிளேங்கிற ஒரு சப்ஜெக்டில் சொல்லி தரப்போகிறேன். மைண்ட் பிளேனா யாருமே சொல்லித்தரல. இந்த உலகத்தில் மைண்ட் பிளே சொல்லி கொடுத்த ஒரே ஆள் நான் தான். மைண்ட் பிளேனா யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த கிளாஸை முடிச்சிடுறேன். மைண்ட் பிளேனா என்ன, அப்புறம் ஃபோர் பிளே உங்களுக்கு தெரியும் சார், மாவு பேசுறது, அப்புறம் முன் பிளேட் அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக முத்தத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் சார், நீங்கள் யாராச்சும் ஃபோர் பிளே எவ்வளோ நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா சார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் சொல்லுவீங்க. ஆனால் 3/4 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஃபோர் பிளே பண்ணால் தான் பெண்ணுடைய ஆர்கன்ஸ்லாம் அரைஞ்சிடும். சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஓப்பனாக பேசுகிறேன் சார். உலகத்தில் 600 வகையான யோனிகள் இருக்குது. இந்தியன் நுண்சி பள்ளத்தாக்கு மாதிரி உள்ளே போய் டீப்பாக உடலுறவு சுகத்தை சீக்கிரம் அனுபவிக்க முடியாது. ஆனால் ரஷ்யனுடைய யூனிஸ் இந்த பூ மலர்ந்து இப்படி இருந்தால் இருக்கு, அப்படி ஈஸியாக கொத்துக்கிட்டு ரஷ்யனுடைய யூனியோட வந்து உடலுறவு கொண்டீங்கன்னா அப்படியே பேரின்பத்தை உடனே டொபமைன் மில்லட்னு சொல்லிட்டு அனுபவிச்சலாம். அதுக்காக எல்லாருக்கும் ரஷ்யாவுக்கா சார் பாஸ்போர்ட் போய் விசா எடுத்து போக சொல்லுங்க. இல்லை, நான் சொல்லும் மாதிரி உடலுறவு கொண்டீர்கள் என்றால், நான் சொல்லும் மாதிரி ஃபோர் பிளே பண்ணீர்கள் என்றால் உங்களோட யோனி ரஷ்யன் யூனிஸ் மாதிரி அப்படியே உப்பிக்கிட்டு வரும். அப்போ உடலுறவு கொள்ளும் போது
பேரின்பத்தோட உச்சத்தில் பேனானந்தத்தோட உச்சத்தில் அதை தான் மைண்ட் பிளே ஃபோர் பிளேனா அதை தான் சொல்லி தரப்போம். இது 4வது நாள் வகுப்பு. 5வது நாள் வகுப்பில் உடலுறவு முறைகள். சார் நான் முன்னாடி உடலுறவு முறைகள் 52 ஸ்டேஜ் தான் சொல்லி கொடுத்தேன். இங்கே டிங்கரிங் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. விந்து முதல் பிரச்சனை, எரக்டல் பிரச்சனை, இதெல்லாம் யார் சீர் பண்ணுறது? எந்த சுற்றுலாவையும் சாப்பிட்டு சொல்லுங்க, எந்த டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்றது? இதை உணவு முறைகள் மூலியமாகவும் உடற்பயிற்சி முறைகள் மூலியமாகவும் ஈகல் யோகாக்கள் மூலியம் சரி பண்ணி உங்களை அன்றிலிருந்து புறப்பட்ட விண்ணிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் ஒரு அர்ஜுனன் மாதிரி வீரியமான ஆண்குறியுடன் வீரியமான வித்துடன் உங்களை தயார் பண்ணி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு சுக்கரதசை இருக்கணும், குரு 12ஆம் இடத்தை பார்க்கணும், ஆனந்த சூழ்நிலை சுக்கர அந்த ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கிளாஸுக்கு வரணும். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ண சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 52 வகையான ஸ்டேஜஸ் அனுபவிச்சு பேரின்பத்தோட உச்சத்துக்கு போகணும். டபமன் மிலட்டோன்னு சொல்லிட்டு அமிர்த மலையாய், ஆனந்த மலையாய், பேரின்ப மலையாய் இருந்தது. எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. 1000 மிடி மின்ற மாதிரி 1000 சார். ஆணை பொறுத்தவரையிலும் சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார், இந்த கிளாஸில் என்ன மாஸ்டர் சொல்லி தரீங்க? உங்களுடைய ஃபக்கிங்கோட டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒரு 15 வாட்டி ஃபக் பண்ணுறது 200 வாட்டிலேருந்து 2000 வாட்டி ஃபக் பண்ணுறது இப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இது உடற்பயிற்சிலையும் உணவு முறை மூலியமாக. பம்பிங்கோட வேல்யூ அது உங்களுக்கு தெரியாது. பம்ப் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்போது பம்ப் 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ஆகும். இப்போ 60 வயசில் 21 வாட்டி பம்ப் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 45 வயசில் நான் 21 வாட்டி பம்ப் அப்படியே ஸ்பெர்ம் படக் கடக் படக் படக்குன்னு பீச்சு அடிச்சுக்கிட்டு அந்த பரவசத்தை நீட்ட போகிறேன். அவளை தான் ஓப்பனாக பேசுகிறேன், சுற்றி வளர்ச்சிலாம் பேசுகிறேன். அப்போ அந்த கிளிம்ஸ் சுரிச்சுவலுக்கான கிளிம்ஸ் என்னது? ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்போது தான் கிடைக்கும். அதோட டைமை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எப்படி? உணவு முறையின் மூலியமாக, உடற்பயிற்சி மூலியமாக, மைண்ட் பிளேயின் மூலியமாக, ஃபோர் பிளேயின் மூலியமாக, உடலுறவு முறைகள் மூலியமாக. இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் எல்லா குருகுலத்திலும் சொல்லிப்படுத்தப்பட்டது. பாலியல் பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துச்சு. பாலியல் பிரச்சனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆர்கசம் ஆகும்போது தான் உச்சபட்ச பேரின்பத்தோட குழந்தைகளை இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றது. இப்போ ஆனந்த சேன தியானம்னு ஒன்று சொல்லி தரப்போகிறேன். அது என்ன சார் ஆனந்த சேன தியானம்? கிருஷ்ணர் கண்டுபிடிச்ச மகா அற்புத கிருஷ்ணர் அனுபவிச்ச மகா தியானம். அதாவது ஒரு திசையில் 11 வாட்டி ஃபக் பண்ணுங்க சார், இன்னொரு திசையில் 22 வாட்டி ஃபக் பண்ணுங்க சார், இன்னொரு திசையில் 32 வாட்டி ஃபக் பண்ணுங்க சார். நீங்கள் இது வரலும் டபக் 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 டபக்னு இயங்கிட்டு இருக்கு. ஒரே லெவலில் இயங்குறத விட நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இயங்கும்போது பெண் பேரானந்தத்தோட உச்சத்தோட கொள்வா. ஒரு 20 வாட்டி ஃபக் பண்ணாலே ஆர்கசத்தோட உச்சத்துக்கு போயிடுவா. அதை 11, 22, 33 விதச்சத்தில் லெஃப்ட் ரைட்டுன்னு எடுங்க. அதுக்கப்புறம் 99 வாட்டி ஃபக் பண்ணி 99 வாட்டி நான் சொல்லும் முறையில் அந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆண் குழந்தையும், நான் சொல்லும் முறையில் ஈடுபட்டிங்கன்னா பெண் குழந்தையும் பிறக்கும். இது ஆனந்த சேன தியானம். அதுக்கப்புறம் அஷ்டபைரவ தாந்திரிக் தியானம். என்னுடைய 3வது தரந்திரம் சரக்கலையும் சம்சாரக்கலையும். சரத்தை ஓட்டுங்க, இங்கேருந்து வளர்பிள்ளை ஓட்டுங்க, தலையில் ஓட்டுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் சரம் ஓட்டினவங்களாம் நான் பார்த்துருக்கேன். காசிலையும் பார்த்துருக்கேன். சரத்தே வாசியே வாழ்க்கையாக ஓட்டிட்டு என்ன ஞானத்தை அடைஞ்சாங்க. ஆனால் ஒரு பக்கம் காமம் 2 மணி நேரம் அனுபவிச்சு விடுதலை. என்ன குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளோ பேரும் அதில் தான் வந்திருக்கீங்க. நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுங்கிறேன். சரத்தையும் சம்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணால் மின்சாரம் என்ற என்லைட்மெண்ட் எடுங்க சார். ஓப்பனாக பேசுகிறேன் சார். உங்களுக்கு முன்னாடி இப்போ லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெறும் பாசிட்டிவ் கொடுத்தாங்களேமா, நெகட்டிவ் ரெண்டையும் சேர்ந்தாதானே. ஆகவே காமம் இல்லாத வாழ்க்கை அற வாழ்க்கை, காற்று இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. காற்றையும் காமத்தையும் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் பரன் ஞானத்தை பேர் ஞானத்தை அடையலாம். இதை எந்த சித்தருக்கும் சொல்லி தரல. நீங்கள் எங்கே யோகா கிளாஸ் போனாலும், எங்கே மெடிடேஷன் மூச்சை மட்டும் தான் சொல்லி தராங்க. சரக்கடையை மட்டும் தான் பண்ணி தராங்க. வாசியப்பட்டு தான் சொல்லி தராங்க. பிரணயாமத்தையும் மட்டும் தான், கிரியா மட்டும் தான் சொல்லி தராங்க. ரெண்டையும் மெரிச்சு பண்ணது உலகத்தில் இந்த அமிர்த குரு ஒருத்தன் தான். அதனால தான் எனக்கு இவ்வளோ வேல்யூ. இந்த கிளாஸோட அமிர்தம் 7 ஜென்மதசமும் மார்க்கெட்லாம் கிடைக்காது. இது குரு சிஷ்ய முறைகளை காலங்காலமாக நீங்கள் ஜென்மந்திர புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் வர முடியும். அதுமாரி நண்பர்களே, ஆண்குட்டியில் பெண்களும் ஒரே திசையில் உடலில் விட்டுறீங்க. அது அஷ்டத்திக்கில் எப்படி பண்ணுறது? 8 திசையில் 8 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்குலாம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, எங்கே போயிருப்பீங்க, கில்டோரஸ், ஏ ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டுங்கண்ணா. அது மாதிரி 8 திக்கிலும் 8 பாயிண்ட் இருக்குது. அந்த 8 திக்கிலும் ஒரு திக்கில் அரை மணி நேரம் லாக் பண்ணி 8 திக்கிலையும் 4 மணி நேரம் 8 மணி நேரம் லாக் பண்ணுறது அஷ்ட பைரவ தாந்திரிக் லாக். சார் இப்போ பைரவர் அரை மணி நேரம் லாக் பண்ணோன்னே பரவசமாகி அதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. அதே மாதிரி லாக் பண்ணி அது ஒரு புளியீடு வரும், அதை அப்படியே கிரிப் பண்ணி அப்படியே நின்றுடும். அப்படி நின்றும்போது அப்படியே அந்த சார் அப்படியே ஃபக் பண்ணிட்டு அந்த பீக் ஸ்பெர்ம் வர நேரத்தில் அப்படியே மியூட் பண்ணால் அப்படி இருக்கும். அப்படியே மியூட் பண்ணி அப்படியே அந்த பிரபஞ்சத்தில் பறந்துக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி ஒரு நிலையை அஷ்டபைரவ தாந்திரிக் தியானம்னு 4 மணி நேரம் 8 திக்குலையும் ஒரு திக்குக்கு அரை மணி நேரங்கிற 4 மணி நேரம் ஈடுபடக்கூடிய அஷ்டபைரவ தாந்திரிக் தியானங்கிற ஒரு உடலுறவு முறை சொல்லித்தர நண்பர்களே. இதைத்தான் 6 நாள் கோர்ஸ் நண்பர்களே. யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ, யாருக்கெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றோ, யாரெல்லாம் 7 ஜென்மத்தில் செஞ்சிருக்கோ இன்றைய 3 தாந்திர மந்திரத்தை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். விந்து கீழ் நோக்கி சென்றால் அது போகும், அதை மேல் நோக்கி ஏற்றினால் தாந்திரிக் யோகம். அதை தான் சொல்லித்தர போகிறேன்.
தலை குளிர்ச்சியாக இருக்கணும், பாதம் ஹீட்டாக இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனாக இருக்கணும். கம்பி போல் உங்கள் ஆண்குறியை மாற்றுவதற்கான யோகத்தை தான் சொல்லித்தரப் போகின்றேன். அதுக்கப்புறம் சரக்கலையும் சம்சாரங்களையும் தான் மின்சாரக்கலை. இதுதான் என்னுடைய 6 நாள் பயிற்சி. முதல் நாள் பயிற்சியில் தந்திரா சீக்ரெட்ஸ், 2வது நாள் பயிற்சிக்குள்ள உணவு முறைகள், மதனக்காமப்பால், 3வது என்னுடைய சிக்னேச்சர் உணவு, 3வது நாள் பயிற்சி வகுப்பில் உடற்பயிற்சியின் மூலிமா ஆண்குறியை கில்லி மாதிரி கம்பி மாதிரி வைத்துக்கொள்வது எப்படி, அடுத்த நாள் பயிற்சி வகுப்பில் மைண்ட் பிளே ஃபோர் பிளேயில் டொபமின் மெலட்டோனின் செரோட்டோனின் எப்படி சுரக்க வைக்கிறது, அடுத்த நாள் பயிற்சி வகுப்பில் ஆனந்த சேனதுங்கிற உடலுறு முறை, அதுதான் அஷ்டபைரவங்க, இது மாதிரி 52 வகையான உடலுறு முறைகளை அப்படி தொடர்ந்து பயணிக்கும் போது சொல்லித்தரேன் நண்பர்களே. இந்த அவசர உலகத்தில் இந்த 6 நாள் பயிற்சி. சரி மாஸ்டர், இப்போ வந்தாச்சு, இந்த 6 நாள் பயிற்சி வகுப்பை எப்படி நான் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காக சொல்லுகின்றேன். நீங்கள் இப்பொழுது லிங்க் எடுத்தது கீழேயே 400 இல்லை 901 ஒரு 2 நம்பர் இருக்குது, அது 2மே ஜிபே நம்பர் தான். அதில் 1500 குருதட்சணை சேர்த்து விட்டு இணையுங்கள் என்பது நேற்றும் நாளைக்கும் சொல்லுவேன். இன்னைக்கு ஓஷோ என்லைட்மெண்ட் டே 50% ஆஃபர் போட்டிருக்கேன். வெறும் 750 பணத்தை போட்டு இணைந்து விடுங்க. என்னுடைய 8 வருஷத்தில் நான் ஆஃபரே போட்டதில்லை. 8 வருஷத்தில் முதலாக ஓஷோ என்லைட்மெண்ட் டேல இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட 21 பேருக்கு அந்த ஆஃபர் கொடுத்தா, அதுக்கு ஆல்ரெடி 15 பேர் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னொரு 7 பேர் யார் போடுறீங்களோ முதல்ல போடுறீங்களோ அவங்க இணைந்து கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, இதுவரையிலும் நான் சொன்னது எதுவுமே புரியல மாஸ்டர், நான் இப்போ தான் வந்தேன் மாஸ்டர் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங்கை உங்களுக்கு அமுச்சு விட்றேன். நீங்கள் எந்த 250 குரூப்பில் எதில் இருக்கிறதாலும் உங்கள் நம்பர் போட்டதில் அமுச்சு விட்றோம். இல்லை அட்மின் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்பர் இருந்தால். அப்படி இல்லைனா இறைவன் விட்ட வழி, நான் மறைச்சிக்குவேன், மறைஞ்சு தான் வாழ்வேன், ஒளிஞ்சு தான் வாழ்வேன், நான் ஓடி தான் போய் ஒளிவேன்னா ஆண்டவனோட காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு சுக்கிர திசை, யோக திசை, யோகா காலங்கள்லேருந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும்னா, சார் எல்லாம் நன்றி தான் சார், என் முண்டாட்டி நினச்சா தான் சார் பயமாக இருக்கு, ஒத்துழைக்க மாட்டேங்கிறா சார்னா கவலைப்படாதீங்க. இந்த கிளாஸை கற்று வச்சுங்க, உங்கள் தலைமுறைக்காக கற்று வச்சுங்க. ஓகே நண்பர்களே, ஒரே ஒரு கதையை சொல்லி இந்த கிளாஸை முடிப்போம் நண்பர்களே. இந்த பேமெண்ட் போட்டவங்க நீங்கள் எந்த நம்பருக்கு பேமெண்ட் போகிறீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா A66ங்கிற ஒரு குரூப்பில் இணைப்பேன். நாளையிலேருந்து அதில் தான் உங்களுக்கு கிளாஸ் வரும். இது ஃப்ரீ கிளாஸ், இது இதில் எல்லாத்தையும் வந்துருச்சு. சார் கரும்பு திங்கிறது கூலியா? தேன் அமுது, தேன் அமுது, கொம்பு தேன் எடுத்து ஊற்றி அதில் தேங்கனி வாழை எடுத்து வச்சு பலாப்பழம் இதில் பட்டுட்டில் சுவைச்ச லேட்டஸ்ட் அப்படியே வச்சா அதை அப்படியே கரைஞ்சி விடும். அந்த பலாச்சொலையை வச்சு இந்த மாம்பழம் 1 லட்ச ரூபாய்க்கு சைனா அந்த மாம்பழ தேன் இது எல்லாத்தையும் கலந்து பஞ்சாமிரம் கலந்து வாயில் ஊட்டேன். அப்படியே அப்படியே சொல்க அது மாதிரி ஒவ்வொரு செக்ஸும் உங்களுக்கு கோடி மடங்கு ஆணு பரவச நிலையோட உச்சத்துக்கு போய் பேரின்பத்தோட உச்சத்துக்கு போய் பேரானந்தத்தோட உச்சத்துக்கு போகிறது 1000 இட மின்னல் இடிக்கிற மாதிரி என்னமோ இந்த பிறவியில் அதெல்லாம் நம்ம பார்த்தது. இந்த பாடி உங்களை கேட்கும், எங்க சொர்க்கத்துக்கு போனதுங்க, டேய் சொர்க்கத்துக்கு போனியே சித்திரகுப்தன் கணக்கு எழுதும் போது கேட்பான், எப்பா எனக்கு சொர்க்கமா, நீ நரகத்துக்கு சொர்க்கம் அனுப்புங்க, நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன், உனதான் சொர்க்கம் பூமியில காமிச்சேன், எப்பப்பா காமிச்சேன், அமிர்த ஒரு ராயசேர் சொர்க்கத்தில் வாழதும் கலை எப்படி, தத்ரா பரவச மகாத சமதி கிளாஸ் எப்படி, அதெல்லாம் பார்த்து அட்டன் பண்ணேன். அவர் ஒரு 75 ரூபா ஃபீஸ்ன்னு சொன்னால் நான் ஒடியான்ட்டேன் போன்னு என்ன கொப்பரில் போட்டுருவார். பூமியிலேயே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்க வாசி சொர்க்கத்தை காமிக்கிறேன். சொர்க்கம் எங்கே இருக்குது, நீங்கள் ஆனந்தத்தை எங்கே அமைச்சிருவீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். செக்ஸில் தான் நீங்கள் ஆனந்தத்தை அனுப்பிச்சிருவீங்க. அந்த டூரேஷனை ஜாஸ்தியாக்கி இதில் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, இதை கற்றுங்களேன் அப்படிங்கிறது வெறும் 750 ரூபாயில் இன்றைக்கி ஆஃபரில் போட்டிருக்கேன். கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி இந்த 750 ரூபாங்கிறது ஆஃபரில் போட்டிருக்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது எப்படி போகிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கதை சொல்லி இன்றைய கிளாஸ் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த வகுப்புக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாபாரத போர், மகாபாரத போரில் 18 நாளில் 17வது நாளில் 99 பேரையும் பீமன் கொண்டு விடுவான். துரியோதன் மட்டும் மிச்சம் இருக்கின்றான். துரியோதனும் இறக்கப்போகின்றான் ஒரு நிலை வரும்போது காந்தாரி வயிற்றிலும் வயலும் வைத்துக் கொண்டு என்னுடைய ஒரு மகனையாவது காப்பாற்று என்று போய் நிற்கும் போது, நீ கல்யாணம் செய்திலிருந்து கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், உன் தவசக்தி எல்லாம் கண்ணில் இருக்கின்றது, வியாசமாமணி அதை கொண்டு போய் உன் மகனிடம் செலுத்தினான், மகன் வஜ்ரதேகத்தை பெறுவான் என்றால் காந்தாரி சந்தோஷமாக குருகுலத்துக்கு போகின்றார் துரியோதனை காப்பாற்றும் என்று. அந்த நேரத்தில் அங்கிருந்த சகுனி அஸ்வத்தாமிடம் குளித்து கொண்டு நிர்வாணமாக அம்மாவோட வந்து நின்று சொல்லுவாங்க, கிருஷ்ணன் விடுவாரா, அம்மாவுக்கு முன்னாடி யாராச்சும் நிர்வாணம் ஒரு வாழையில கட்டிட்டு போய் நின்று அப்படின்னு சொல்லும்போது அவன் வாழையில கட்டிட்டு போய் நிற்பான். அது கதை தான், ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா தெரியும். காந்தாரி கண் திறந்தது பார்ப்பால் உடல் முழுதும் வஜ்ரமாக போயிடும், ஆண்குறியும் எடுப்பும் வஜ்ரமாகாது. மற்ற நாள் போர் பஞ்சபாண்டர் வளைச்சு அடிப்பாங்க, துரியோதனை வீழ்த்தவே முடியாது. சூரிய அஸ்தமனம் ஆகும்போது கிருஷ்ணர் தொடையை தட்டுவார். உடனே அர்ஜுன் அவன் மூடனண்ணா தொடையில் அடியண்ணா, தொடை விழுந்து இடக்கட்டுமா, தொடையில் அடிப்பான், தொடை விழுந்து இருந்தோம். இது மகாபாரத கதை. ஆளால்பட்ட அர்ஜுனன், அவ்வளோ பெரிய தவசக்தி, அவ்வளோ பெரிய வலிமை பெற்ற துரியோதன் தொடையை பலப்படுத்தாதனால் தொடையில் அடித்து, கதையுத்தத்தில் தொடை அடிக்கக்கூடாது, மகாபாரதம் அப்புறம் பேசுவோம், தொடை விழுந்து இழந்து விடுகின்றான். நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், என்னுடைய அடுத்த 6 நாள் வகுப்பில் அட்டன் பண்ணியிருந்தேன். என்னுடைய வேலையை உங்கள் இடுப்பையும் உங்களுடைய ஆண்குறியும் வஜ்ர ஆண்குறியா வஜ்ர இடுப்பா மாத்திர துரியோதன் எதை இழந்தானோ அதை வலிமையாக்கி மரணமில்லா பெருவாள் இந்த உலகத்தில் எல்லா வகையான இன்பத்தையும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மராட்டியன், வீர சிவாஜி,
உலகத்தில் எல்லா ராஜாக்களும் இந்த அரசர்களும் வீர ஜோதா பக்தர் உலகத்தில் ஆண்ட அலெக்சாண்டர்லேருந்து உலகத்தில் ஆண்ட நெப்போலியன் எல்லாரும் அனுபவிச்ச இன்பத்தை விட தாண்டி, ஏன் நான் அனுபவித்த இன்பத்தை விட தாண்டி ஒரு மடங்கு இன்பத்தை உங்களை அனுபவிக்க வைக்கின்றேன். இது சரியான நேரம், இது சரியான பருவம். இந்த கலையை சொல்லிக் கொடுப்பதற்கு நீ உலகத்தில் ஆளே கிடையாது. சொல்லிக் கொடுப்பது மன்மத கலை இல்லை, சொல்லிக் கொடுப்பது மன்மத கலை. யாராச்சும் சொல்லிக் கொடுத்தாங்களா? உங்களுக்கு இந்த கல்யாணம் ஆக போகுது, எப்பா தேக்கு கட்டில் வாங்கு, 1,00,000 தேக்கு கட்டில், 50,000 ரிஃப்ளெக்ஷன் மெத்த, அதுக்கு மேல மேட்சா மேட்சா 3,500 ரூபாய்க்கு மெத்தட் ஒன்று போடுறோம். ஆனால் அதுக்கு மேலே நடக்கக்கூட மன்மத கலையை, படுக்கையில் பரம்புகிற அற்புத கலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யார் இருக்கின்றார்? நான் இருக்கின்றேன். அதற்கு அந்த கலை, அந்த பெட்டு மேலே என்ன பண்ணணுங்கிற கலையை உணர்வுக்கு வெறும் 750 ரூபா. அந்த பெட்டில் ஒரு சும்மா தலைவாணிக்கு தலைவாணிக்கு உர வாங்குற காசில் இதை சொல்லித்தர போகிறேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் அடுத்த கிளாஸில் 1,500 ரூபா இல்லை 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் இதை கற்றுக்க முடியாது. ஜென்ம ஜென்மாந்திர புண்ணியம். 6 நாள் டைம், இந்தியா டைமில் 9 to 10 நடக்குது. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் அனுப்பிச்சி விட்றேன். ஆகவே நண்பர்களே, இது ஒரு காசா? இதுக்கு நான் 1 மணி நேரம் பேசணுமா? இதுக்கு உயிரை கொடுத்து இப்போ பேசணுமா? ஆகவே இங்கே கன்வெர்ட் டு சூப்பர் கான்சியஸ் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே. அந்த ஆர்கசம், செக்ஸ்ட்டுங்கிற ஆர்கசம், ஓஷோ சொல்லுகின்றார், செக்ஸில் ஈடுபடும் போது மூச்சை கவனி. அந்த மூச்சை கவனிக்கும் போது டூரேஷன் ஜாஸ்தியாங்கிறது. நான் மூச்சுக்களை பயன்படுத்தி 52 ஸ்டேஜ் உருவாக்கி வச்சிருக்கேன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நான் கண்டுபிடித்த 1லேருந்து 11 ஸ்டேஜ் அனுப்பிச்சணும். பேரரசனாக ஜமீன்தாராக இருக்க ஒவ்வொருத்தரும் 11லேருந்து 21, தெய்வமாக கடவுளாக சித்தனாக இருக்க ஒவ்வொருத்தரும் 21லேருந்து 41 ஸ்டேஜை அனுபவிக்கும் நண்பர்களே. ஆகவே இந்த தந்திரா பரவச மகாசமாதி என்னும் அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பிறவிலே ஞானமடைய உங்களை வருக வருக என்று வரவேற்று நாளைய கிளாஸில் சந்திப்போம் நண்பர்களே. குருதட்சணை போட்டவர்கள் இந்த 750 ரூபா ஃபீஸை போட்டவங்க, இது ஒரு குருதட்சணையே கிடையாது. 1,500 ரூபாய் நீங்கள் போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபரில், ஓஷோ என்லைட்மெண்ட் ஆஃபரில் போட்டிருக்கேன். கற்றுங்க. என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கற்றுங்க சார், என்ஜாய் பண்ணுங்கள் சார், கொண்டாடுங்க சார், ஆனந்தமாக இருங்க சார். இந்த உலகத்தில் நான் ஒருவன் தான். என்ஜாய் பண்ணு, கொண்டாடு, செக்ஸில் தீவிரமாறு. அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா மருந்து மாத்திரம், பிள்ளைங்க அப்பா ஃபீஸ் கட்டணும், அம்மா மளிகை ஜாமான். நான் ஒருவன் தான், இந்த குரு மட்டும்தான். நல்லா செக்ஸில் ஈடுபட்டியா? டீப்பாக ஈடுபட்டியா? டொபமைன் சொல்லிருந்துச்சா? மெலோட்டோனின் சொல்லுது, நல்லா ஆர்கஸில் ஈடுபட்டு இன்னும் டீப்பாக ஈடுபடு. இந்த மாத்திரையை சாப்பிடு, மருந்தை சாப்பிடுன்னு சொல்லலை, இந்த மூலிகையை சாப்பிடு, இந்த முறையில் ஈடுபடு, இந்த மூச்சு கவலை பண்ணு, இந்த டைரக்ஷனில் ஈடுபடு. சார் நான் காமசூத்ரா சொல்லலை, அதோட அட்வான்ஸ் லெவல் தந்திராவை என்னோட 25 வருஷ உழைப்பில் கண்டுபிடிச்சி சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சுக்கிரதசை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் யோகம் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் மனைவி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேரும் நாளை என்னோடு பயணியுங்கள். உங்களுக்கு ஜென்ம ஜென்மாந்திர புண்ணியம் இருக்கிற வயசு தான் என்னை பார்த்தீங்க இந்த திருநாளில். ஓஷோ என்லைட்மெண்ட் அடைஞ்ச திருநாள். இந்த ஓஷோங்கிற மனிதன் மட்டும் இல்லைன்னா நான் கவனிக்கிறேன். விவேகானந்த கேந்திராவில் இருந்து விவேகானந்தா படிச்சுட்டு கவனத்தை இறுக்கி கட்டிட்டு காமம்னாலே என்னான்னு தெரியாமல் இந்த கட்டம் எரிஞ்சிட்டு. ஆனால் இன்னைக்கு இன்னொரு பிறவி எடுத்து நான் இவ்வளோ பெரிய ராஜா அனுபவிச்ச இன்பத்தை இன்னைக்கு அம்பானியும் அதானியும் இன்னைக்கு உலகத்தில் மகா கோடீஸ்வரில் அனுபவிக்காத ஒரு இன்பத்தை நான் அனுபவிச்சேன். என்னோட 2 மடங்கு இன்பத்தை உங்களை அனுபவிக்க வைக்கிற நண்பர்களை தாம்பத்தியத்தின் மூலியமாக என்லைட்மெண்ட் அடைய உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன்.